ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம வந்து சிறுமலைக்கு போகலான்னு இருக்கோம். சிறுமலைங்கிறது வந்து திண்டுக்கலோட குட்டி கொடைக்கானல்னு சொல்லலாம். கொடைக்கானலுக்கு போக முடியலாட்டி நாங்கள் சிறுமலை கிளம்பி போயிடுவோம். அதான் இன்றைக்கி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சிறுமலை எவ்வளோ தூரம்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் நத்த ரோட்டில் இருக்குது. எத்தனை பேர் கிளம்பியிருக்கோன்னா 3 பேர் கிளம்பியிருக்கோம். அங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா R15 பைக்கு. அதான் அந்த பைக்கில் கிளம்பியிருக்கோம். என்ன ஓட்டுறவனுக்கு தான் பிரிங்கிடும் முன்னாடி. சரிங்க, அப்படியே நம்ம வண்டியில் போய்கிட்டே வ்ளாக் பண்ணுவோம். அந்த செக் போஸ்ட்லேருந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். செக் போஸ்ட்டில் என்ன டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் என்னடா கார்த்தி, 20 ரூபாவாடா? அதான் டிக்கெட் 20 ரூபா தான். டிக்கெட் எடுத்தாச்சு. மேலே போய்கிட்டு இருக்கோம். கிளைமேட்டு வேறு கீழே மழை வச்சுருக்கு. மேலே எப்படி இருக்குன்னு தெரில. மேலே ஃபுல்லாக ஃபாகாக தெரியுது. மேலே போக போக தெரியும் மழை பெய்யுதா என்ன ஆகுதுன்ட்டு. அதுவும் இந்த குளிர்லையும் ஜர்க்கின்லாம் நான் போடல. நம்ம தலைவன் ஜர்க்கின்லாம் போட்டு ரெடியாக பண்ணிட்டான். வேலை என்ன ஆக போதும். காய், சிறுமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. நம்ம வந்து 2வது பெண்டில் நிற்கிறோம். பாருங்க, லொக்கேஷனே தாறுமாறாக இருக்குல்ல. நல்லா ஃபாகாக இருக்குது. இந்த கேமராவில் இது ஃபாகு தெரியுதான்னு தெரியல. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. பேக்கரை கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். ஃபாகு தெரியுதான்னு பாருங்க. ஃபாகு தெரியுதா பாருங்க. காலேஜ்லாம் போல. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலையில் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்குற பிளேஸு கன்னிமார் கோவில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து கீழே ஒரு 1/2 கிலோமீட்டர் இறங்கினோம்னா கோவில் இருக்கும். 6வது ஹேர்பின் பெண்டுக்கிட்ட இந்த போர்டு இருக்கும். இந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு கீழே தான் ஒரு பாதை போகும். நம்ம அங்கே R15 நிப்பாட்டியாச்சு. அப்படியே கீழே தான் போக போகிறோம். இந்த பாதையில் போனோம்னா 1/2 கிலோமீட்ரு மினிமம் போகணும். எங்கேயுமே அந்த கோவில் இருக்கும். அந்த கோவிலை காட்டிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி கிளம்ப வேண்டியதாங்க. வண்டி ரோட்டு மேலே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு கீழே இறக்குறோம். வண்டி நிப்பாட்ட ஸ்பேஸ் இருக்குங்க, பரவாயில்லைங்க. நிப்பாட்டியாச்சு. இப்போ வண்டி சேஃபாக இருக்கும். நம்ம பிசாட்டு டக்குன்னு போயிட்டு 1/2 ஹவருக்குள்ளே மேலே வேகமாக வர வேண்டியதாங்க. தூரிக்கிட்டு வேறு கிடக்குது மழை. நல்ல கிளைமேட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாளைக்கு யார் படுத்த படுக்கி ஆக போகிறாங்கன்னு தெரியல. காய்ச்சல் வந்து அதே மாதிரி இந்த மலையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே தான் விடுதலை படம் எடுத்தாங்க. ஆமாங்க, நம்ம சூரிய வெற்றிமாறன் விடுதலை படம் இங்கே தான் எடுத்தாங்க. ஈரோட்டில் இருக்க கடம்பூர் மலை இருக்குல்ல, இனிஷியலாக அங்கே தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே ரொம்ப பாறை வந்து மோசமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காண்டி சிறுமலையை சூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஆண்ட்ரியா இருக்காங்கல்ல, ஆண்ட்ரியா வந்து இந்த பிசாசு 2 படத்துக்கு வந்து மிஸ்கின் கூட இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் கூட்டி வந்திருக்காரு. அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க வெற்றிமாறன்ட்ட, இப்படி திண்டுக்கல்ல ஒரு மலை இருக்குது, இங்கே வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் வெற்றிமாறன் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. இங்கேயும் அப்புறம் கொடைக்கானலில் 2 இடத்துலையும் மாற்றி மாற்றி எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிறுமலை விடுதலை படத்தில் பார்க்குறப்ப. சேவல்லாம் இருக்குது, கீழே கோவில் இருக்குனால கோவிலுக்கு பக்கத்தில் வீடு ஒன்று இருக்குது. அவங்க வளர்க்குறாங்க போல். அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். தண்ணி சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்கேன், நீங்களே கேளுங்க. கேட்குதா? கீழே ஓடை ஒன்று ஓடுதுங்க, தரமாக இருக்கும். அந்த ஓடையில் மீன்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? அதாங்க கோயில். இந்த ஓடை பாருங்கள், ஓடையில் தண்ணி செம்மையாக போய்கிட்டு இருக்கு. கீழே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸ் ரொம்ப டேஞ்சரஸான ஃபால்ஸு. அதை முடிஞ்சால் என்ன நாள் நான் வந்தேன்னா ப்ளாக் பண்ணி எடுத்து போடுறேன். பரவாயில்லங்க, இன்னும் கொஞ்சம் சருகலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விட்டா படி கட்டிடுவாங்க போல. இங்கே நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. இதாங்க கோயில், கன்னிமார் கோவில். பிளேஸு வேறு லெவலில் இருக்குல்ல. நிறைய பேருக்கு இது தெரியும், மோஸ்ட்லி திண்டுக்கல் பீப்புளுக்கு. தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறுமலை ஒருத்தான பிளேஸ் தான் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு.
இப்படி சவுண்டே செம்மையாக இருக்குல்ல, அந்த அருவி சவுண்டு வேற லெவலில் இருக்கு. அந்த சவுண்டு தண்ணி எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கா? டேய் தண்ணி எப்பரா இருக்கு பாருங்க. தண்ணியை குடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு பயங்கர சுத்தமா இருக்கு போல. கார்த்தி, நீ தண்ணி எதுவும் குடிச்சு பாடுறா? தண்ணியை குடிச்சா தம்பி காய்ச்சல் வந்துடும், அதான் பயந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா எலுமிச்சை மரம்? அவ்வளோதான் காய்ச்சி. இந்த கோயில் உங்களுக்கு காட்டணும் தான் கீழே வந்தேன். இருங்க க்ளோஸ் அப் ஒரு தடவை காட்டிட்டு சல்லுன்னு மேலே 2 தான் அந்த கோவில் பாருங்க. கோயிலுக்கு கீழே அப்படியே நீரோட அது சாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. சொல்லிட்டேன் அதை. இதாங்க கன்னிமார் கோவில். பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. முன்னாடி கூட இந்த அளவுக்கு பண்ணல, இப்போ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சரியான இடங்க. திண்டுக்கல் வந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, செம்ம பிளேஸ் இது. கீழே பார்த்தாச்சு, அப்படியே மேலே போனால் தான் இன்னும் நிறைய இடம் இருக்குது சிறுமலையில், அதான் சுற்றி பார்க்க முடியும். மோஸ்ட்லி ஃபேமஸான இடங்களை நான் சுற்றி காட்டிடுறேன். சில இடங்களில் வந்து அடுத்த தடவை நினைக்க வருவேன், நான் அப்போதே காட்டுறேன். இறங்கும்போது சீக்கிரம் இறங்கிட்டோம், ஏறும்போது தான் நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. அப்பா சவுண்டு தான் இங்கே செம்மையாக இருக்குங்க. இங்கே கேட்குது உங்களுக்கு அந்த குருவி சவுண்டு, வேறு லெவல். சின்ன பிரேக் ஒன்று, மலைக்கு ஏறது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால் ஒரு டீயை சாப்பிட்லான்னு வந்தோம். இங்கே டீ கிடையாது, சூப் இருக்கான், மொடவாட்டுக்கால் சூப்புன்றான். நம்ம தம்பி ஏற்கனவே குடிச்சிருக்கானா, அருமையாக இருந்துச்சான், அதான் சூப்பை குடிக்கலான்னு வெயிட் பண்ணுறான். இதான் அந்த கடை, உங்களுக்கு வேணும் வந்து ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோன்னு சொல்கிறேன் குடிச்சிட்டு. இங்கே பார்த்தீங்களா அன்பா காட்டுன்ற போதில் வைலன்ஸ் காட்டுற மாதிரி பல்ல காட்டுற பயமாக இருக்குது. இவன் ஃப்ரெண்ட்லியாக வரானா இல்லை கடிக்க வரானே தெரிலங்க. இந்த மொடவாக்கால் சூப் வாங்கியாச்சு, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னா இந்த ஆட்டுக்கால் சூப் இருக்குல்ல அதே மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. ஓவராக காரம் இல்லை, கரெக்டான காரம் போட்டிருக்காங்க, ஜம்முன்னு இருக்கு. எப்படி மாமா இருக்கு? மாமா சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கிளைமேட் வரங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே எப்படி மழை பெய்யுதா? கீழே திண்டுக்கல் போயிட்டோம்னா சிட்டிக்குள்ளே மழை பெய்யாது. எப்பயுமே வெதர் பயங்கரமாக இருக்கும், இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கொடைக்கானல் அளவுக்கு இப்போ இருக்கும். பார்க்க பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது மிஸ்ட்டு. நாங்கள் வேறு மழை பெய்கிற நேரத்தில் வந்துட்டோம், கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலையில் இது எத்தனாவது அர்பன்மெண்ட்டு தெரியாது. இங்கே வந்து ஒரு கிறிஸ்டின் சர்ச் ஒன்று இருக்கும், இந்த சர்ச்சுக்கிட்ட நிற்கிற மாதா கோயில்கிட்ட 16வது பண்டுக்கிட்ட நிற்கிறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயிலே ஒன்றும் தெரில பாருங்கள், முன்னாடி இருக்க கோயில் அந்தளவுக்கு மிஸ்ட் இருக்குது. இப்போ இங்கே வந்து வாட்ச் டவர் இருக்குது, வாட்ச் டவரில் மேலே போய் வேடிக்கை பார்க்க வேண்டியதாங்க. பாருங்க ஒன்றுமே தெரியல, பயங்கரமான மிஸ்ட்டு. அப்பா காய்ஸ், இப்போ என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா இங்கே மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பெருசாக பேலை அப்படின்னு நம்ம நினச்சுற மாதிரியே பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மிஸ்ட்டு வேறு எல்லா சைடும் சூழ்ந்துருச்சு, வண்டி ஓட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஓட்டுறது. ஆமாம், கண்டே தெரியாது. அது இல்லாமல் நாங்கள் வந்தது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், R15 V4 3 பேர் உட்காந்து ஓட்டினா முன்னாடி உங்களுக்கு என்னாவும் தெரியும், பால்ஸ் நசுங்கி பிதுங்கிருச்சு. இப்போ எங்களோட பிளான் என்ன, இப்போ இல்லை முன்னாடி என்ன பிளான்னா அகஸ்தியர்புரம் அந்த சிவன் மலைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு கீழே செயற்கை ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு தான் பிளானு. பட்டு கிளைமேட் காரணமாகனா கண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த ஃபாகு, அதனால் நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் திருப்பி நம்ம வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். அடுத்து ஒரு டைம் வரப்போ நம்ம உங்களுக்கு என்னென்ன இருக்கோ டீட்டெயிலாக சினிமா பற்றி எல்லா வீடியோவும் போடுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தாங்க. இப்போதைக்கு எந்த இடம் காட்டியிருக்கோம்னா
6வது பெண்டில் இருக்க கன்னிமார் கோவில், அப்புறம் இந்த 16வது பெண்டில் இருக்க மாதா கோவில். இந்த 2 கோவிலுமே சூப்பர் பிளேஸ். 2 பேரும் வந்து விசிட் பண்ணுங்க. மேலே என்னென்ன இருக்கோ நான் அடுத்த தடவை வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நான் விலாவரியாக போடுறேன். செய்திகளுக்காக சுகுமார் இப்போவே எல்லாம் போட்டோம்னா அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரப்போ எதுவும் இருக்காது. அதனால அடுத்த தடவை வரப்போ நம்ம இன்னும் டெப்த்தாக விளாக் பண்ணலாம். அடுத்த தடவை இதான் நம்ம போட மாட்டோம். ஆமாம் பார்த்தீங்களா, பையனுக்கு கிளைமேட்டை பற்றி தெரிஞ்சனால ஜாக்கெட் போட்டு ஹெல்மெட் போட்டு ப்ராப்பராக வந்துட்டான். நம்மளுக்கு இது தெரியல. ஆமாம், பேண்ட் போடல. இங்கே பார்த்தீங்களா, பேண்ட் போடாமல் இருக்கான். கொஞ்சம் இறக்கமா கரெக்டாக இருக்கும். அதான் அப்படியே நம்ம கீழே போலான்னு இருக்கோம். போயிட்டு டீயை போட்டு கிளம்ப வேண்டியதாங்க. vlog இதோட அவ்வளோதான் முடியுது. அடுத்து ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.